விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கியுள்ளது. இதில் ஹொசூர் எம்எல்ஏ பாலகிருஷ்ண ரெட்டி இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலராக இருந்த பாலகிருஷ்ண ரெட்டியின் பதவி முன்னதாக பறிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை. கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக நிர்வாகிகளோடு அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முருகேசன், இந்த ஆலோசனை கூட்டத்தில் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? குறிப்பாக ஒசூர் எம்எல்ஏவே பங்கேற்கவில்லை என்று சொல்லப்படுகிறதே, கூடுதல் விவரம் என்ன? தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்பு தோல்விக்கான காரணம் குறித்து அதிமுக சார்பில் மாவட்ட ரீதியாக கலாய்வு கூட்டம் நடைபெற்று வருவது. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள கிளைக்கழக செயலாளர் வரை, மாவட்ட செயலர்கள், கிளைக்கழக ஒன்றிய செயலாளர் வரை அனைத்தையும் பொறுப்பை வரவழைத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்தி அதற்கான தீர்வு காணும் வகையில் கட்சிக்கு புதிய உத்தியோகம் அளிக்கும் வகையில் பேசி வருகிறார். இந்நிலையில் இன்றைய தினத்தில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களில் ஆலோசனை நடத்தினார். காலையில் கிருஷ்ணகிரி, அதைத் தொடர்ந்து தருமபுரி ஆகிய மாவட்டங்களுடன் இந்த தினத்தில் காலையில் ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். அதற்கான கூட்டம் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டங்களோட ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் தலைமையில் இந்த கூட்டம் நடக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கட்சி ரீதியாக 2 மாவட்டங்களை பிரிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டம் என்ற 2 மாவட்டங்களை பிரிக்கப்பட்டது. மேற்கு மாவட்ட செயலாளராக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி இருந்தார். அவர் எடப்பாடியின் ஏற்பட்ட கருத்து மோதல் வேட்பாளராக பிரிந்து எஸ்.பி. வேலுமணி அணியில் சென்றிருந்தார். அதனால் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. இந்நிலையில் எஸ்.பி. வேலுமணி அனைவருமே ஒன்றிணைந்த போது மாவட்ட செயலாளர் பதவி மீண்டும் அவர் கொடுக்கப்படவில்லை. அதுக்கு பதிலாக அமைப்பு செயலாளர் பதவி மட்டுமே கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த பதவியை ஏற்க முடியாது என்று கூறியிருந்த நிலையில் தற்போது இன்றைய தினம் கூட்டத்தில் பாலகிருஷ்ண ரெட்டி பங்கேற்கவில்லை. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி முருகேசன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.